யானைகள் எப்போதும் விலங்குதான் என்பதால் பொதுமக்கள் செல்ஃபி எடுக்க ஆசீர்வாதம் வாங்க மிக அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என வளர்ப்பு யானைகள் குறித்த மூத்த ஆராய்ச்சியாளர் சிவகணேசன் கூறியிருக்கிறார். வளர்ப்பு யானைகளாக இருக்கட்டும், காட்டு யானைகளாக இருக்கட்டும், யானை தான், அன்பிரிடிக்டபிள் அனிமல். நான் பாலனாக இருக்கலாம், உதவி பாலனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மக்களுக்கும் யானைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போலாம் ரொம்ப க்ளோஸாக போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறாங்க. பிள்ளைங்களாகட்டும், வயதானவர்களாகட்டும், எல்லாருமே எல்லா கோயிலும் பண்ணுற விஷயந்தான். அதுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி, முக்கியமாக சேஃப்டி மெஷர்ஸ் ஃபார் த பப்ளிக், அவங்களுக்கு பாகங்களுக்கு இதெல்லாம் உறுதி பண்ணக்கூடிய அளவில் தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும். ரசாயனம் செலுத்தப்பட்ட பழ வகைகளை யானைகளுக்கு உண்ண கொடுப்பதால் ஏற்படும் ஒவ்வாமையாலும் யானைகளுக்கு மனநிலை பாதிக்கப்படலாம் என வனவிலங்கு ஆர்வலர் சதாசிவம் தெரிவித்திருக்கிறார். யானைக்கு தருகிற உணவுகள், அதுவும் பக்தர்கள் தருகிற உணவுகளில் பழங்களுடைய நிறத்துக்காக, அதுபோல பழங்களினுடைய சுவைக்காக இன்றைக்கு ரசாயனங்கள் செலுத்தப்பட்ட பழங்கள், உணவுகள் யானைக்கு வழங்கப்படுவது என்பது யானையினுடைய குடலில் ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்திவிடும். இந்த ஒவ்வாமையை யானைகளின் மனநிலையை பாதிக்கும். நுண்ணிய உணர்வுகள் கூட பெரிய யானையை தொடர்ந்து பாதிக்கும் என்பதற்கு நேற்று தெய்வானை செய்திருக்கிற அந்த வேலை ரொம்ப முக்கியமானது. கடந்த 3 ஆண்டுகளாக கோவில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம்கள் நடத்தப்படாததே திருச்செந்தூர் கோவிலில் 2 உயிரிழக்க காரணம் என யானைகளுக்கான புத்துணர்வு முகாம்கள் நடத்த கோரி வழக்கு தொடர்ந்த ராம்குமார் ஆதித்தன் தெரிவித்திருக்கிறார். இப்போ கோவில்கள்லையும் அந்த ஷவரு, தொட்டி, இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி யானைகளுக்கு கொடுக்கப்பட்டாலுமே அந்த நட்போட பழகக்கூடிய மற்ற யானைகளோட தொடர்புகள் அதுக்கு கிடைக்கல. காட்டோட வாழ்வியல் சூழல் அதுக்கு கொடுக்கப்பட்டால்தான் யானைகள் இந்த மாதிரி மனிதர்களை தாக்கக்கூடிய சம்பவங்கள் வராது.